ரத்தன் டாடா வெற்றி கதை ஒரு மனிதர் எவ்வளவு பணம் சம்பாதித்தார் என்பதல்ல அவரது வெற்றி, அவர் எத்தனை பேரின் வாழ்க்கையை மாற்றினார் என்பதுதான் உண்மையான வெற்றி. இந்த வார்த்தைகளுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ரத்தன் டாடா. இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் தொழிலதிபர்களில் ஒருவரான ரத்தன் டாடா தனது வாழ்க்கையால் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளித்துள்ளார். 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி மும்பையில் பிறந்த ரத்தன் டாடா செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரது குழந்தை பருவம் எளிதாக இருக்கவில்லை. சிறு வயதிலேயே அவரது பெற்றோர் பிரிந்துவிட்டனர். இதனால் அவரை அவரது பாட்டி வளர்த்தார். இந்த அனுபவம் அவருக்கு வாழ்க்கையின் உண்மைகளையும் மன உறுதியையும் கற்றுக் கொடுத்தது. படிப்பில் ஆர்வம் கொண்ட ரத்தன் டாடா அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்றார். படிப்பை முடித்த பிறகு வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் இந்தியாவிற்கு திரும்பி தனது நாட்டிற்காக உழைக்க முடிவு செய்தார். டாடா நிறுவனத்தில் சேர்ந்தபோது அவர் நேரடியாக அலுவலக அறையில் அமரவில்லை. தொழிற்சாலையில் சாதாரண பணியாளர்களுடன் இணைந்து வேலை செய்தார். இயந்திரங்களின் சத்தத்திலும் தொழிலாளர்களின் உழைப்பிலும் அவர் தலைமைத்துவத்தின் உண்மையான அர்த்தத்தை கற்றுக்கொண்டார். 1991ஆம் ஆண்டு அவர் டாடா குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். அப்பொழுது பலர் இவரால் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்த முடியுமா என்று சந்தேகப்பட்டனர். ஆனால் ரத்தன் டாடா பதிலுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை, தனது செயல்களால் பதில் சொன்னார். அவர் டாடா குழுமத்தை உலகளாவிய நிறுவனமாக மாற்றும் கனவை கண்டார். அந்த கனவை நனவாக்கும் முதல் பெரிய முயற்சியாக உலக புகழ்பெற்ற டெட்லி தேயிலை நிறுவனத்தை வாங்கினார். அதன் பிறகு ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் போன்ற பிரபல கார் நிறுவனங்களையும் வாங்கினார். ஒரு இந்திய நிறுவனம் வெளிநாட்டு பிராண்டுகளை வாங்கியது அப்போது உலகை ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் வெற்றி பாதை எப்போதும் எளிதானதல்ல. டாடாவின் கார் வணிகம் தொடக்கத்தில் பல சிரமங்களை சந்தித்தது. பலர் விமர்சித்தனர், சிலர் தோல்வியடைவார்கள் என்று கூட கூறினர். ஆனால் ரத்தன் டாடா ஒருபோதும் மனம் தளரவில்லை. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான ஒரு பாடம் என்பதை அவர் தனது வாழ்க்கையால் நிரூபித்தார். ஒரு நாள் மழையில் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஒரே மோட்டார் சைக்கிளில் ஆபத்தாக பயணம் செய்வதை பார்த்தார். அந்த காட்சி அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தது. ஏன் சாதாரண மக்களுக்கும் பாதுகாப்பான கார் கிடைக்கக்கூடாது என்ற கேள்வி அவரது மனதில் எழுந்தது. அதன் விளைவாக உருவானது டாடா நானோ. உலகின் மலிவு விலை காராக அறிமுகப்படுத்தப்பட்ட நானோ வணிக ரீதியாக எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆனால் அந்த முயற்சி ரத்தன் டாடாவின் மனிதநேயத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. அவர் எப்போதும் லாபத்தை மட்டும் நினைக்கவில்லை, மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதையே முக்கியமாக நினைத்தார். கல்வி, மருத்துவம், கிராமப்புற வளர்ச்சி, ஆராய்ச்சி போன்ற பல துறைகளுக்கு டாடா அறக்கட்டளைகள் மூலம் எண்ணற்ற உதவிகள் வழங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவரது உதவியால் உயர்கல்வி பெற்றுள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவ உதவிகளை பெற்றுள்ளனர். ரத்தன் டாடா ஒரு தொழிலதிபராக மட்டுமல்ல, ஒரு மனிதநேயவாதியாகவும் மக்களின் மனதில் இடம் பிடித்தார். அவரது எளிமை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. உலக அளவில் புகழ் பெற்றவராக இருந்தாலும் அவர் மிகவும் சாதாரண வாழ்க்கை முறையை பின்பற்றினார். அவரது வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. முதல் பாடம், பெரிய கனவுகள் காணுங்கள். இரண்டாவது பாடம், தோல்வியைக் கண்டு பயப்படாதீர்கள். மூன்றாவது பாடம், கடின உழைப்புக்கு மாற்று இல்லை. நான்காவது பாடம், நேர்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீர்கள். ஐந்தாவது பாடம், வெற்றி பெற்ற பிறகு சமூகத்திற்கு திருப்பிக் கொடுங்கள். ரத்தன் டாடா ஒருமுறை கூறிய ஒரு கருத்து உலகம் முழுவதும் பிரபலமானது. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அவசியம், ஏனெனில் இதய துடிப்பை காட்டும் கோடு நேராக இருந்தால் அது உயிரில்லை என்பதை குறிக்கும். இந்த வார்த்தைகள் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளித்து வருகின்றன. இன்று ரத்தன் டாடா ஒரு தொழிலதிபர் என்ற அடையாளத்தை தாண்டி நம்பிக்கை, நேர்மை, மனிதநேயம் மற்றும் தலைமைத்துவத்தின் அடையாளமாக திகழ்கிறார். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி: வெற்றி என்பது பணத்தால் அளக்கப்படுவதில்லை, நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நல்ல மாற்றங்களால் தான் அளக்கப்படுகிறது. இதுவே ரத்தன் டாடாவின் உண்மையான வெற்றிக் கதை. நன்றி.